மீஞ்சூர் ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணா. என்ன ட்ரெயின் என்ன இதுனே தெரியல. ஒரு கேட்போம் ப்ரோ. அந்த ட்ரெயின் மீஞ்சூர் போவோம் ப்ரோ. போமா ப்ரோ விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் 2:10 தான் ட்ரெயின். அடுத்து 2:10 ஏறிக்கும். ஐயோ இன்டர்வியூ போச்சு. அடுத்து என் லைஃப் என்ன போகுது தெரியலையே. என்ன பண்ணுறது? அடுத்து என்ன நடக்க போகுது? ட்ரெயினர் விட்டோமே. ஏய் ஷூ பிஞ்சிருச்சா? அந்த ஸ்பீடில் ட்ரெயினை விட்டோம். அடுத்து 2:10 தான் ட்ரெயின்ன்றானுங்களே. அதற்கு என்ன பண்ணுறது? நம்ம நினச்ச மாதிரி பண்ணுவோமா இல்லை என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்? நான் என்ன பண்ணுறேன்? நேற்று நான் அந்த சொன்ன ஒரு வார்த்தையில் ஒரு நிமிடத்தில் எல்லாமே மாறிடுச்சு. நம்ம சூழ்நிலையை ஒருத்தவங்க இப்படி பயன்படுத்திக்கிறாங்களே. இவங்க இப்படி பண்ணால் நம்ம எப்படி முன்னேறுறது? நான் சம்மதமே இல்லாமல் இங்கே இருக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். பிரவீன். அண்ணா 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 இது ஃபோன் பண்ணியிருந்தீங்கண்ணா. என்ன விஷயம்ண்ணா? அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லண்ணா. நல்லா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரேன். சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அண்ணா என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணா. நான் பண்ணுறேன். என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கள். கார்த்தி, நாளைக்கு என் வாழ்க்கை மாறப்போகிற நாளாக கூட இருக்கலாம். எனக்காக நீ இந்த உதவி செஞ்சு தான் ஆகணும். அது என்ன உதவினா, நான் கொடுக்குற இந்த பார்சலை கொண்டு போய் நாளைக்கு சாயங்காலம் சரியாக 4:45 ஒரு அட்ரஸை கொண்டு போய் நீ சேர்க்குற. எனக்காக நீ இந்த உதவி செஞ்சு மட்டும்தான் ஆகணும். உன்னால் மட்டும்தான் இந்த உதவி செய்ய முடியும். நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். ஆனால் நாளைக்கு எனக்கு இன்டர்வியூக்கு நான் எப்படிண்ணே போக முடியும்? ஆனால் வேறு யாராச்சும் பார்த்துக்கோங்கண்ணே. நாளைக்கு நான் விட்டேன்னா என் லைஃபே மாறிடுண்ணே. கார்த்தி, இந்த வேலையை யாரும் நம்பி கொடுக்க முடியாது. உங்ககிட்ட தரேன்னா எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. இந்த வேலை நீ மட்டும்தான், உன்னால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். நீ இந்த வேலையை செஞ்சு முடிச்ச உன்னால் ஒரு குடும்பம். இல்லைண்ணே, நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நாளைக்கு நான் போகலைன்னா என் குடும்பம் நல்லா மாறிடுண்ணே. கார்த்தி, இந்த வேலை போனால் 1000 வேலை. இல்லைண்ணே, ஒரு குடும்பத்தோட அழிவாக நாம் இருக்க தேவையில்லை. இதை விட்டால் எனக்கு போச்சுண்ணே. இந்த வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும் கார்த்திக். இந்தா இதை எடுத்து உன் பேக்கில். அண்ணே 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 சொல்கிறேன். அண்ணே என்னண்ணே இது? அண்ணே கவர் இல்லைண்ணே. அண்ணே அண்ணே என்னண்ணே அது உள்ள? அண்ணே அண்ணே என்னண்ணே அது? இந்த வேலையை நம்பி உன்கிட்ட கொடுக்குறேன்னா இந்த வேலையை நீ செய்ய முடியும். எனக்காக கண்டிப்பாக செய். நீ செஞ்சு தான் ஆகணும். இந்த உலகத்தில் நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ திருப்பி அவங்கள நம்ம செஞ்சு தான் ஆகணும் போல். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. என்னை பற்றி தானே நாளைக்கு தெரிஞ்சுப்பேன். நாளைக்கு சரியாக சாயங்காலம் 4:45 இந்த இடத்துல கொண்டு போய் இந்த பார்சலை சேர்த்துரு. ஒரு முக்கியமான விஷயம், ட்ரெயினில் மட்டும்தான் போய் ஆகணும். ஏன்? என்கிட்ட வண்டி இல்லாதனாலையா? அது உனக்கு நாளைக்கு புரியும் கார்த்திக். இவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது. நாளைக்கு மீஞ்சூர் ஸ்டேஷனில் வச்சுட்டு நம்ம 2 மணிக்கு இன்டர்வியூ போயிடுவோம். வரேண்ணே. கார்த்தி, என்ன மன்னிச்சிரு. பத்திரமா போயிட்டு வா. நாளைக்கு நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாது, அப்புறமா சந்திச்சுக்கலாம். 4 வருஷத்துக்கு முன்னே பண்ண சத்தியத்தை காப்பாற்றிட்டேன். செல்வி, நான் ஜெயிச்சிட்டேன். ஏய், இந்த ட்ரெயின் வந்துருச்சா? வா, ட்ரெயினை பிடிச்சிட்டோம்டா. என்ன ஃபோன் அடிக்குது? ஹலோ கார்த்தியா? தம்பி இன்டர்வியூ வரீங்களா? எப்படிப்பா சார்? 1 ஹவரில் வந்துடும் சார். சார் 1 ஹவரில் வந்துடும் சார். சார்
1 hour வந்துடும் சார். ச்சே ஐயோ ஐயோ இந்த ஃபோன் போச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. தூங்கிட்டோமே. பிரவீன்ட்ட வாங்கின கடனை எப்படியாச்சும் கொடுத்தாகணும். 65,000 ரூபா. எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியலையே. எப்படி கொடுக்குறது? கையில் 10 பைசா கூட இல்லையே. என்னாச்சு? இன்னைக்கு எனக்கு நடந்த மாதிரி உலகத்தில் வேற எவனுக்கும் நடக்கூடாது. அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. இன்றைக்கி அண்ணனுக்கு பிறந்த நாள். ஆனால் இன்றைக்கி அவன் இல்லை. என் அப்பா 4 வருஷம் முன்னாடி நாளைக்கு வரப்பான்னு சொல்லிட்டு போனார். இன்னும் நான் அவரை பார்க்கல. ஆனால் நான் அவரை கண்டிப்பாக பார்த்துருவேன். யாருப்பா உங்கள் அப்பா? என்னப்பா ஆச்சு? எங்கள் அப்பா ஒரு மீன் வரணும். கடைசியாக நான் சொன்ன போகாதீங்கப்பா, அவ்வளோ காத்தடிக்குது, வேணாம், புயலாக இருக்குது, அவ்வளோ சொன்னேன்னு. போகிறேன், திருப்பி வரப்போ நாளைக்குன்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள். எங்கள் அப்பா வந்துட்டு கடலில் வருவாரான்னு சொல்லிட்டு கடலில் போய் நிற்கிறதுக்கு போனான். பெரிய பாலம். எங்கள் அப்பாவுக்கு இது வரைக்கும் என்னாச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே. ஆனால் அவர் உயிரோட கடலேருந்து வந்துட்டாருண்டி. அவர் கூட இருக்கவங்களே வந்துட்டு பொய்யான வதந்தி சொன்னனாலே அண்ணன் வந்துட்டு அவர் பிறந்த நாள் அன்றைக்கி கடலை அவரை பார்க்க போனானே. அவனுக்கு ஆப்சேஷன் ஒரு நோய் இருக்கேண்ணே. அது வந்துச்சுன்னா ஒரு நிமிடத்துக்கு வந்துட்டு அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்கண்ணே. என்ன பண்ணுறேன்னு தெரியாண்ணே. அந்த இடது கையில் வந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக வந்துட்டு கண்ட்ரோல் இதாகி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த பாலத்தில் போய்கிட்டே இருந்தானே. டக்குன்னு கண்ட்ரோல் இழந்து அந்த பாலத்துலேருந்து கீழே ஊன்ட்டான். அண்ணே, ஒருத்தன் இறந்த பெட்டன்னு அது நம்மளுக்கு சொன்னால் அது ஒரு செய்தி தானே. ஆனால் அதே நம்மளுக்கு பூச்சி நடக்கும் போது அது வேதனை நம்மளால் தாங்கவே முடியாது. அந்த வேதனை அண்ணே, நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். சிரிச்சுட்டே சொல்கிறான். அண்ணா நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் நான் அப்பா பாப்பேன்னு. அவரை நான் பார்த்துட்டா போதுண்ணே. அவர் பிடிக்கிற நான் பலகாரெலாம் வாங்க போகிறேண்ணே. இந்த ஸ்டேஷனில் நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சுல. ஆனால் ஸ்டேஷன் வந்துருச்சு, நான் போகிறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. போ. ஒன்று மட்டும்ண்ணே, என் அப்பா வரணும் மட்டும் வேண்டிக்கோங்கண்ணே. வேண்டுறேன், கண்டிப்பாக வேண்டுறேன்டா. நம்ம வேறு செம்ம குழப்பத்தில் இருக்கோம். இவன் வேற ஒரு பைத்தியக்காரன் குழப்பி விட்டு போகிறானே. ஐயோ ஏய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டேய், என்னடா இங்கே என்னடா பண்ணுற? என்ன கார்த்திக் பார்க்கவே மாட்டேங்கிறான்? ஹேய், எங்கே என்ன பண்ணுற? ஹேய், நீ என்னப்பா இங்கே பண்ணுற? என்ன எங்கே போயிட்டு வர? இன்டர்வியூ போகலான்னு நினச்சேன், போக முடியல. என் வாழ்க்கையே போச்சு. ஏன், எதனால் மிஸ் பண்ண இன்டர்வியூ? ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தேன்டா, ஒரு வேலை கொடுத்தாரு, முடிச்சுட்டு வர சொன்னார், அதுக்காக கிளம்பி வந்துட்டேன். நீ அவருக்காக உன்னோட இன்டர்வியூ விட்ட. இங்கே நம்ம வாழ்க்கையே மயிரா போ. நீ எதுக்கு அவர் வாழ்க்கையை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்க? மயிரா போதா? ஏய், எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரா. அவருக்கு இது கூட பண்ணலன்னா எப்பட்றா மயிரா போச்சுன்னு சொல்கிற? உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? மயிரா போச்சான், 10 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டான். எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு மச்சான். என்ன மச்சான் உதவி சொல்கிறா? பண்ணுறேன் மச்சான். கார்த்திக், என்னடா இது? நம்ம ஏரியாவில் சுதா மெடிக்கல் ஒன்று இருக்கும். என் அம்மாவுக்கு மெடிசன் வாங்கணும். நம்ம பிரவீன பேர் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு மெடிசன் மட்டும் வாங்கி கொடுத்துட்றியா? அவங்க ரொம்ப பாவம்டா, மெடிசன் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கடா. எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுறா. உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாத்திரை வாங்கி தந்துடுறேன்டா. என் ஸ்டேஷன் அடுத்து வருது, நான் போகிறேன். பாய்டா. மாத்திரை மறந்துடாதடா. வந்து மெடிசன் வாங்கி தந்துடுறேன்டா.
ம் சரிடா ஓகே பார்த்துக்கோ. ம் அம்மா நேரம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியலையே. லாஸ்ட் மாத்திரை போட்டாங்கன்னு தெரியலையே. ஹாஸ்பிட்டலில் வேறு எவன் ஃபோன் எடுக்க மாட்டானே. நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியவே தெரியாது. நம்ம மட்டும் இந்த குழந்தையாக இருந்தோம்னா நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வராது. சரி கடந்து போவோம். வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்தாச்சு. ஏய் ஏய் மீஞ்சூர் வந்துருச்சு. ஸ்டேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம இவனை எப்படி தேடுறது? அவன் பேர் கூட மறந்துருச்சு. அந்த பேப்பரில் இருக்குல்ல, அந்த பேப்பரை பார்ப்போம். இங்கே அது இங்கே போச்சு. எங்கே இருக்கா? ஐயோ டைம் வேறு ஆகுது. 4:45 சொன்னான். இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் நான் எப்போ விடுவேன்? எங்கே இருக்கான்? எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். ஒரு லைன் கூட சொல்லாமல் போயிட்டானே. டேய் நீ என்னப்பா இங்க இப்போதான் என் கூட ட்ரெயின்ல வந்த? டேய் என்னாச்சுடா? டேய் என்ன வரேன்னு சொன்னார்ண்ணே. என்னாச்சுடா? யார்கிட்ட வந்து தகவல் வரலன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்ன நீ என்ன சொல்றேன்னு புரியல. என்ன பேசிட்டு இருக்க? நான் ட்ரெயின்ல சொல்லணுண்ணே. எங்க அப்பா இப்ப பார்க்க வராருண்டு. அதானே இப்ப என் அண்ணன் வந்துட்டு இப்ப கூட்டார சொன்னானே எங்க அப்பா. யாரும் அண்ணன்? பிரவீன். பிரவீனா? நீ ஏன் சுபாஷ்? ஆமாண்ணே. டேய் ட்ரெயின்ல இவ்வளோ நேரம் ஏன் கூட தானே வந்த? சொல்ல வேண்டியதுடா. எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. டேய் என்னடா நீங்க உங்களால எனக்கு என்னன்னு சொல்லுவேன். எங்க அப்பா எப்போ வராரா நீங்க சொல்லுங்க. எந்திரி வா 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 வா. இவ்வளோ பெரிய கலவரமா கேட்டீங்க 2 பேர் சேர்ந்து. உன் அண்ணன் ஒன்று கொடுத்துக்காண்டா. என்ன இதுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு ஒன்றும் புரியல. சுபாஷ் எப்படியா இருக்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட பண்ண சத்தியத்தை நான் காப்பாற்றிட்டேன். இப்போ நீ இந்த லெட்டரை படிக்கும்போது அப்பா என் கூட தான் இருப்பார். இந்த பொருளை அம்மா கிட்ட கொடுத்துரு, போய் சேர்த்துரு. இப்படிக்கு பிரவீன். எங்கள் அப்பா கடையில் போய் தொலைஞ்சிட்டான்னு சொன்னோன்னே எங்கள் அம்மானால் தாங்க முடியலண்ணே. எங்கள் அண்ணன் 4 வருஷம் முன்னாடி அவருடைய எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவர் தேட போயிட்டு திருப்பி வரும்போது எங்கள் அப்பாவோட தான் வருவேன்னு சொன்னானே. என்கிட்ட உடையல் மட்டும் போகும்போது சொன்னானே, அப்பா பொருள் எப்போ கையில் கிடைக்குதோ அப்போ அப்பா உயிரோடு இருக்காருன்னு சொன்னானே. செருப்பா? டேய் செருப்பு கடையில இவ்வளோ அலைய விட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை நினச்சி பாருங்கண்ணே. அவங்க வச்சிருந்த குண்டு ஊசி கூட உனக்கு தங்கமாக தானே இருக்கும். சரி விடு விடு. எங்க அம்மா வர முடியாம இருக்காங்க. விடு. முதல்ல நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லணும் இதை. ஏய் என்னடா என்னடா? நாங்கள் இருக்கோம்டா, விட்றா பார்த்துக்கலாம். என்னாச்சு சுபாஷ்? இப்போ புரியுதுன்னு உங்களை பற்றி. நம்மளால தான் சந்தோஷமாக இருக்க முடியல. இப்போ நம்மளால் ஒரு குடும்பமே நிம்மதியாக இருக்க போகுது. ஹலோ ஹலோ டெல் மீ சார். சாப்பிட்டீங்களா? இங்கே வெளியே இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார்.
சார் உங்களோட சேர்த்து 3 பேருக்கு வந்து இன்டர்வியூ நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எம்டிக்கு வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு வந்துடுறேன் சார். நாளைக்கு வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.